இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும். அவர் த கொச்சின் லாம்ப்ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார். நான் ரெபி, இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன். த காஸ்பல் என்கேம் பகுதி 3. போதகர் ஒரு காணொளியை பார்த்து கொண்டிருந்தார்களாம். அது ஒரு விமான விபத்து பற்றியதாக இருந்தது. போதகரை எது ஆர்வப்படுத்தியது என்றால் அதில் எழுதப்பட்டதாகும். விபத்திற்கு முன்பு காக்பிட் என்று கூறக்கூடிய விமானிகள் உட்காரும் இடத்திலே பயங்கரமான குழப்பமாக இருந்ததாம் என்று அது கூறியது. அங்கு முற்றிலுமாக தவறான புரிந்து கொள்ளுதல் இருந்ததாம். அவர்கள் புத்தகத்தை பின்பற்றி இருப்பார்கள் என்றால் இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம். இந்த காணொளியில் கூறப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், காக்பிட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கேப்டன் மற்றும் சக விமானிக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரிந்திருந்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் சத்தம் போட்டு கொண்டிருந்தனர். ஏர்போர்ட் டவர் மீது சத்தம் போட்டு கொண்டிருந்தனர். இதை நாம் ஆவிக்குரிய ரீதியில் பார்ப்போம் என்றால் இது ஒரு சச்சரவின் ஆவி. ஆனால் நாம் இதை ஆவிக்குரிய ரீதியில் பார்க்க போவதில்லை. போதகர் என்ன நடந்தது என்பதை கூறுகிறார். இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது க்ரூ ஆட்களும் பயணிகளும் இதை பற்றி அறியாமல் இருந்தார்கள். அவர்களை பொறுத்தவரையில் விமானம் லேண்டாக போகிறது என்று இருந்தார்கள். ஆனால் விமானிக்கும் சக விமானிக்கும் விமானம் லேண்ட் ஆகாது என்பது தெரியும். இது பல அடுக்குகளை கொண்டதாக இருக்கிறது. அவர்கள் புத்தகத்தை பின்பற்றி இருப்பார்கள் என்றால் எதுவும் நடந்திருக்காது. இதை கற்பனை செய்து பாருங்கள். இப்பொழுது கேப்டன் குரூ மற்றும் பயணிகளிடம் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை கூறியிருப்பார்கள் என்றால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கும். இது ஒரு கெட்ட உதாரணம், ஏனெனில் இது ஒரு சோகத்தில் முடிந்தது. ஆனால் இங்கு போதகர் காக்பிட்டில் இருந்து வந்து என்ன நடக்கப் போகிறது என்று கூறுகிறார். ஏனெனில் நீங்கள் முற்றிலும் அறியாமையில் இல்லாமல் இருப்பீர்கள் அல்லவா? ஒரு உதாரணத்தில் விமானத்தின் இறக்கை ஏர்போர்ட் டவர் மீது இடிக்கும் என்றால் நீங்கள் ஆச்சரியப்பட மாட்டீர்கள். போதகர் முன்பு கூறியது போல இது ஒரு கெட்ட உதாரணம், ஏனெனில் ஒரு பயணியால் இதை பற்றி எதுவும் செய்ய முடியாது. ஆனால் உங்களால் ஒரு கிறிஸ்தவனாக ஜெபம் செய்ய முடியும். போதகர் கடைசி காலத்தில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி உங்களுக்கு விழிப்புணர்வு தர முயற்சிப்பதாக கூறுகிறார். அதனால்தான் போதகர் இந்த உதாரணத்தை கூறியதாக கூறுகிறார். கடைசி காலத்தை பற்றி, ராப்சர் எடுத்துக்கொள்ளுதல் பற்றி பயங்கரமான விவாதம் இருக்கிறது. சிலர் இது உபத்திரவத்திற்கு முன்பு என கூறுகிறார்கள். சிலர் இது கோபாக்கினைக்கு முன்பு என கூறுகிறார்கள். சிலர் உபத்திரவத்திற்கு பிறகு என கூறுகிறார்கள். சிலர் உபத்திரவத்திற்கு நடுவில் என கூறுகிறார்கள். அவர்களின் கூற்றை நிரூபிக்க எல்லாரும் வசனத்தை மேற்கொள்ளிடுகிறார்கள். அதனால் போதகர் என்ன செய்வது என யோசிக்கிறார்கள். மேலும் அவர்கள் வசனத்தை பார்த்து தான் எதை நம்புகிறார்கள் என்பதையும் பார்க்கிறார்கள். ஏனெனில் வேதாகமும் சத்தியத்தை அன்போடு கூறுகிறது அல்லவா? போதகருக்கு தெரிந்திருப்பது என்பது அது மாறுகிறது. போதகர் உபத்திரவத்திற்கு முன் எடுத்துக்கொள்ளப்படுதல் ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர் என்ற பக்கத்தில் முன்பு இருந்தார்களாம். ஆனால் நாம் கோபாக்கினையிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் கூறுகிறது. அப்படி என்றால் அது போதகரை கோபாக்கினைக்கு முன்பு என்ற கூட்டத்தில் சேர்க்குமா? துல்லியமாக அப்படியல்ல. போதகர் வசனத்தை பின்பற்றுவதாக கூறுகிறார். போதகர் மறுபடியும் பிறக்கப்பட்டவர் என்று கூறுகிறார், அதாவது born again. ஆனால் born again மறுபடியும் பிறக்கப்படுதல் என்று ஒரு டினாமினேஷன், ஒரு பிரிவு இருக்கிறது. அதனால் போதகர் நீங்கள் மறுபடியும் பிறக்கப்பட வேண்டும் என்று கூறும்போது அவர் அந்த டினாமினேஷனை சேர கூறவில்லை. கேத்தலிக் என்ற ஆங்கில வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது ஒரு சபையும் ஆகும். அந்த சபையை அடையாளப்படுத்த போதகர் ரோமன் கேத்தலிக் என்று கூறுகிறார்கள், அல்லது கேரளாவில் சிரியன் கேத்தலிக் என்று கூறுகிறார்கள். அதுபோல பல்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதாகமம் என்ன கூறுகிறது என்பதை பார்க்க வேண்டும். மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமானால் நீங்கள் போதகரிடம் கேட்க வேண்டும். அவருக்கு எல்லாம் தெரியும் என்பதல்ல, ஆனால் கர்த்தர் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் என்று அவர் கூறுகிறார். ஏனெனில் நீங்கள் ஒரு சபையில் இருப்பதினால் உங்களை தாழ்த்துங்கள். அதாவது கூகுளிடமோ மற்ற மூலங்களிடமோ திரும்புவதை விட உங்கள் போதகர் இந்த கேள்விகளை என்னிடம் கேட்காதே, அல்லது இந்த கேள்விகளுக்கு மேல் தவறான மனப்பான்மை இருக்குமானால் நீங்கள் மற்ற மூலங்களிடம் திரும்பலாம். ஆனால் போதகர் தான் நல்லவர் என கூறுகிறார். இந்த செய்தியை கொடுத்த முந்தைய நாளில் ரேச்சல் என்பவருக்கு ஒரு கேள்வி இருந்ததாம். அதாவது 7 வருடங்கள் என்று இருப்பது உண்மையில் 7 வருடங்களா என்று கேட்டாராம். ஏனெனில் வேதாகமத்தில் இது வாரங்கள். எப்படி இதை விளக்கம் செய்வீர்கள்? அதை எப்படி புரிந்து கொள்வீர்கள்? நீங்கள் வேதாகமத்தை வாசித்தால் மாத்திரம், மேலும் பரிசுத்த ஆவி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தால் மாத்திரமும், மேலும் நீங்கள் ஒரு சபையை சார்ந்து
இருப்பதினால் மாத்திரமும். போதகர் இவ்வாறு கூறுவது புரிகிறதா? இது கூகுள் அல்ல, ஆனால் இது பரிசுத்த ஆவியால். இயேசுவிற்கு முன்பாக வாழ்ந்த உலகத்தில் மிகுந்த ஞானமுள்ள மனிதன் இவ்வாறாக ஒரு முறை கூறினான்: சூரியனுக்கு கீழே புதிது எதுவும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் கவனமாக பார்த்து நோக்கின பின்பு இந்த முடிவிற்கு வந்தார்: சூரியனுக்கு கீழ் எதுவும் புதிதல்ல. பிரசங்கி 1:9. முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும், சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றும் இல்லை. நீங்கள் எதிர்மறையாக பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் முற்றிலும் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பீர்கள். 60-70களில் உள்ள பெல் பாட்டம்ஸ் மறுபடியும் வரப்போகிறது என்றும் நான் இதை போட விரும்பவில்லை என்றும் கூறுவீர்கள். ஆனால் ஆவிக்குரியதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் இது ஒரு சாவி. புதிய ஏற்பாட்டில் இருக்கும் காரியங்களுக்கு பழைய ஏற்பாடு ஒரு அமைப்பாக மாதிரியாக இருக்கிறது. போதகர் ஒரு உதாரணம்தான் பயன்படுத்தினார்கள். சூரியனின் கீழ் எதுவும் புதிதல்ல. நம்முடைய விழுந்த சமுதாயம் இயல்பாக நார்மலாக தொடர முயற்சி செய்யும். நாம் இப்பொழுது நாத்திகம் என்பது புதிது என்று எண்ணுகிறோம். ஒரு 100 அல்லது 200 வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது என்று எண்ணுகிறோம். ஆனால் மனித வரலாற்றின் முழுவதிலும் பிசாசு தேவனை செல்லாமற் செய்ய முயற்சிக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்துவில் உள்ள விசுவாசிகளாக, வரலாற்றில் உள்ள விசுவாசிகள் அவர்களின் விசுவாசத்தை செயல்படுத்தியது போல நாமும் விசேஷமாக கடைசி காலத்தில் இயேசுவின் மேல் நோக்கத்தை வைக்க வேண்டும். நாம் செய்யும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும். ஜார்டன் பீட்டர்சன் என்று கூறப்படும் ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் ஒரு பெயர் பெற்ற சைக்காலஜிஸ்ட், உளவியாளர். அவர் பேசும்போது மிகுந்த அறிவுடன் ஞானத்துடன் பேசுகிறார். அவர் ஒரு நேர்மையான மனிதர். அவர் முன்பு தான் ஒரு நாத்திகன் என்று கூறினாராம். இப்பொழுது போதகரை பொறுத்தவரையில் இவர் ஒரு அக்னாஸ்டிக், அஞ்ஞானவாதி. அதாவது அவருக்கு தேவன் இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியாது. அக்னாஸ்டிக், அஞ்ஞானவாதி என்பதற்கு மற்றொரு வார்த்தை என்னவென்றால் இக்னரண்ட், அறியாமையில் இருப்பவர், அறிவில்லாதவர். அக்னாஸ்டிக் என்பது ராஜதந்திரமான அழகிய வார்த்தை. போதகரிடம் மக்கள் அவர்கள் அஞ்ஞானவாதி என்று கூறும்போது போதகர் நீங்கள் அறிவில்லாதவர் என்று கூறுவார் என அவர் கூறுகிறார். போதகர் இந்த நபரை அஞ்ஞானவாதி என்று கூறுவதற்கு இதுதான் காரணம் என அவர் கூறுகிறார். போதகர் இந்த நபரின் காணொளிகளை தான் சில சமயங்களில் பார்த்திருக்கிறார். போதகருக்கு இவரை தெரியாது எனவும் கூறுகிறார். ஒரு காணொளியில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் திகிலை பற்றி இந்த நபர் பேசி இருக்கிறார். திகில், பயம். கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு திகில், பயம். பின்பு வேறு ஒரு இசைக்கலைஞர் இவரை நேர்காணல் செய்தார். அவர் இவரிடம் மிகவும் நன்மையானதை கண்டு உங்களுக்கு ஏன் பயம் என்று அவர் கேட்டாராம். அவர் கூறிய பதில் போதகரை அசைத்ததாம். இயேசு உண்மை என்றால், மேலும் அவர் உண்மையிலே தேவகுமாரன் என்றால், நான் மற்ற எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டு அவரை மாத்திரம் பின்பற்ற வேண்டும். அது என்னை பயமுறுத்துகிறது என்று அவர் கூறினாராம். இயேசு கூறியதை பார்ப்போம் என்றால் அவரும் அதே காரியத்தை கூறியிருக்கிறார். லூக்கா 17:26-32. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்து கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். நோவாவின் நாட்களில் இருந்தது போல, லோத்தின் நாட்களில் இருந்தது போல சூரியனுக்கு கீழ் எதுவும் புதிதல்ல. போதகர் கூறுவது என்ன என்பது புரிகிறதா? அது ஒரே காரியம்தான். இந்த முறை அது வித்தியாசமாக இருக்கும் என்று நினைக்காதீர்கள். சமுதாயமானது இயல்பாக நார்மலாக தொடரும். காலத்தின் அடையாளங்களை பகுத்தறியுங்கள். செய்யும் செலவை பாருங்கள். லோத்தின் மனைவியை நினையுங்கள். திரும்பி பார்க்காதீர்கள். உலகத்தின் மேல் எந்த இணைப்பும் வைத்துக் கொள்ளாதீர்கள். மார்ச் 27, 2020 போப் வேட்டிகன் இலிருந்து மொத்த உலகத்திடம் உரையாற்றினார். அவர் பேண்டமிக், சர்வதேச தொற்று நோய் நிப்பாட்டப்பட எல்லாரையும் ஜெபிக்க கூறினார். அவர் சொன்னது என்னவென்றால் எல்லாம் மூடப்பட போகிறது என்று கூறினார். இது மார்ச் 27, 2020. துல்லியமாக 1290 நாட்களுக்கு பிறகு, அதாவது மார்ச் 27, 2020 போப் பேசியதற்கு பிறகு, அக்டோபர் 7,
2023 இஸ்ரவேல் தாக்கப்பட்டது. அந்த யுத்தம் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஏன் முக்கியம்? இந்த எண் முக்கியம். இது ஏன் முக்கியம் என்றால் இது தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டிருக்கிறது. போப் தான் எல்லாமுமே என்று போதகர் கூறவில்லை. அவர் இந்த உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். கேப்டன் தன்னுடைய கேபின் அறையிலிருந்து வந்து உங்களிடம் இது நடக்கப் போகிறது என்று கூறுவது போல போதகரும் இந்த காரியங்கள் பற்றி நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டி அவர் இதை கூறுகிறார். தானியேல் 12:11 அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 3 காரியங்கள் இதில் கூறப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம் போதகர் கூறிய 1290 நாட்கள். மேலும் போதகர் பைபிள் ஸ்டடியில் அன்றாட பலி எப்படி இதோடு தொடர்பு கொண்டது என்றும் பாழாக்கும் அருவருப்பு எப்படி இதோடு தொடர்பு கொண்டது என்பதை பற்றியும் பேசியிருக்கிறார். இது நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பற்றியும் இது சித்தரிக்கப்பட்டதல்ல என்பதும் மேலும் நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை பற்றியும் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று போதகர் விரும்புவதாக கூறுகிறார். தானியேல் 9:25 இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். இப்பொழுது மிகவும் கவனமாக கேளுங்கள். இந்த 70 வாரம் தீர்க்க தரிசனம் என்பது பழைய ஏற்பாட்டில் உள்ள மேசியாவின் தீர்க்க தரிசனங்களில் மிகவும் முக்கியமானது, விரிவான தீர்க்க தரிசனங்களில் ஒன்றாகும். இந்த தீர்க்க தரிசனத்தில் 77 வாரங்கள் இருக்கிறது. 77 என்பது 70 வார வருடங்களாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்று போதகர் கூறுகிறார். இந்த வாரம் என்று போதகர் கூறுவார் என்றால் அது 7 நாட்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இது 7 வருடங்கள் என்பதாகும். போதகருக்கு இது எல்லாம் எப்படி தெரியும்? வேதாகமத்தை வாசியுங்கள். போதகர் நீங்கள் புரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால் மொத்தம் 490 வருடங்கள் இருக்கிறது. இந்த வசனமானது ஒரு கடிகாரம் போல. அது மேசியா எப்பொழுது வருகிறார் என்பதை காண்பிக்கிறது. இது தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது போலவே நடந்தது. எஸ்ராவின் காலத்தில் எருசலேம் மீண்டும் கட்டப்பட்ட போது இந்த கடிகாரம் ஆரம்பிக்கப்பட்டது. இயேசுவின் சிலுவையில் அறையப்படுதல் இதில் இது துல்லியமாக நின்றது. இது எல்லாம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று போதகர் விரும்புகிறார் என்றால் இந்த தீர்க்க தரிசனம் 490 வருடங்களை ஒரே மாதிரியான 3 பாகங்களாக பிரிக்கிறது. போதகர் முன்பு கூறியது போல இது எல்லாம் பைபிள் ஸ்டடியில் விளக்கியிருக்கிறார். இதை பற்றி உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் போதகரிடம் கேட்க கூறுகிறார். ஆனால் முதலில் வேதாகமத்தை வாசியுங்கள். நீங்கள் மேம்பட்ட கணிதம் பற்றி போதகரிடம் கேள்விகள் கேட்பீர்கள் என்றால், மேலும் நீங்கள் 3ஆம் வகுப்பில் இருப்பீர்கள் என்றாலும் போதகர் உங்களை முதலில் படிக்க கூறுவார். பின்பு போதகரிடம் கேட்க கூறுவார். முதலில் உங்களின் வேதாகமத்தை வாசியுங்கள் என்று போதகர் கூறும்போது அதன் அர்த்தம் இதுதான் என்று அவர் கூறுகிறார். இல்லை என்றால் நீங்கள் வெறும் அறிவை சேர்த்துக் கொள்கின்றீர்கள். இந்த 490 வருடங்கள் என்பது 49 வருடங்களாக பிரிக்கப்படுகிறது. அது ஒன்று. இரண்டாவது 434 வருடங்கள். மூன்றாவது 7 வருடங்கள். இந்த வருடங்கள் மீண்டும் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது 3½ வருடம் மேலும் 3½ வருடங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 49, 434, 7 வருடங்கள். வசனம் 25 நாம் வாசித்தது பிரபுவாகிய மேசியாவை குறித்து கூறுகிறது. உங்கள் வேதாகமத்தில் இது ஒரு வார்த்தை, ஆனால் மூலமாகிய எபிரேயத்தில் இது ஒரு வார்த்தை என்பதை காண்பிக்க எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்து அவர் மேசியாவாக வந்தார். அவர் மீண்டும் பிரபுவாக வருகிறார். இது அந்த காலத்தை பற்றியும் கடைசி காலத்தை பற்றியும் என்று நாம் புரிந்து கொள்ள இது ஒரு வழியாகும். அது நடக்க எருசலேம் அல்லது தேவாலயம் 2 முறை கட்டப்பட வேண்டும். அது எஸ்ரா மற்றும் நெகேமியாவின் காலத்தில் ஒரு முறை மறுபடியும் கட்டப்பட்டது என்பது நமக்கு தெரியும். இது வேதாகமத்தில் இருக்கிறது. ஆனால் இது மீண்டும் 16வது நூற்றாண்டில் சுலைமான் என்ற சுல்தானின் காலத்தில் நடந்தது. இவர் ஆட்டோமன் பேரரசை சார்ந்தவராக இருந்தார். மேலும் ஆட்டோமன் பேரரசு எருசலேமை கைப்பற்றி இருந்தது. போதகர் இதை பற்றி ஸ்டீவ் என்பவரிடம் இந்த செய்தியை கொடுத்த அன்று இதை பகிர்ந்தாராம். மேலும் ஸ்கிரீன்ஷாட்டை குரூப்களிலும் பகிர்ந்தாராம். ஆட்டோமன் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை பரிசுத்த ஆவியானவர் படிக்க உதவினாராம். டிராகன் குட்டி என்பதிலிருந்து ஆட்டோமன் என்ற வார்த்தை வருகிறது. அது அரேபிய மொழியில் ஆட்டோமன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
இது தற்செயலாக நடந்ததா? அது போதகருக்கு தெரியாது. ஆனால் 100 வருடத்திற்கு முன்பு ஆட்டோமான் பேரரசு கட்டாயத்தால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் டர்க்கி அதை மீண்டும் கொண்டு வர முயற்சிக்கிறது. இதுதான் தலை காயப்பட்டு அது குணமடைந்ததா? இதை யோசியுங்கள். ஆனால் போதகர் பேச விரும்புவது என்னவென்றால், 2ஆம் முறை தேவாலயம் மீண்டும் கட்டப்பட்டதை பற்றி. சுலைமான் 1 என்பவர் ஒரு ஆட்டோமான் டர்க். அவன் ஒரு யூதன் அல்ல. அதுவும் தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டிருக்கிறது. ஏசாயா 60:10. அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். அந்நியரின் புத்திரர். தானியேல் 9:25 எருசலேமின் மறு சீரமைப்பில் ஒரு வீதியும் ஒரு மதிலும் இருக்கும் என்று நாம் வாசித்தோம். இதை போதகர் பலமுறை பைபிள் ஸ்டடியில் விளக்கியிருக்கிறார். அதாவது ஒரு வீதி மற்றும் ஒரு அலங்கம் என்று பொருள் தரலாம். நீங்கள் எஸ்ரா 10ற்கு செல்வீர்கள் என்றால் அது குறிப்பாக டெம்பிள் மவுண்டை பற்றி பேசுகிறது. 2024 நாம் பார்த்தது அது சுலைமானால் மீண்டும் கட்டப்பட்டதாகும். அவன் ஒரு பள்ளிவாசல் கட்டினான். அவன்தான் ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறான் என்பதை தெரியாமலே அவன் ஒரு வீதி, ஒரு சமதளம் அதை கட்டினான். இது 12ஆம் நூற்றாண்டில் நடந்தது. இதை செய்யும் போது அவன் அலங்கத்தையும் கட்டினான். மேலும் அவன் இந்த நாளில் இதை நான் கட்டினேன் என்று ஒரு பலகையை வைத்தான். அந்த பலகையில் முஸ்லிம் வருடமாகிய ஷபான் 943 என்று இருக்கிறது. இதை எடுத்து கிரெகோரியன் கேலண்டரில் மாற்றும் போது அது 1537ஆம் வருடமாகும். 1537 483 வருடங்களை எண்ணினால், மேலும் இதில் 483 என்பது என்ன? 49 + 434, அந்த 7 வருடங்கள் தவிர்த்து 483 வருடங்கள். 1537 483 எண்ணினால் 2020ஆம் வருடத்திற்கு வருவீர்கள். பின்பு 7 வருட காலம் ஆரம்பிக்கிறது. இந்த 7 வருட காலத்தில் வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு நிற குதிரை, மங்கி நிற குதிரை இவற்றை கொண்டதாகும். இது எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இது சரி என்றால் இவை 2020 ஓட ஆரம்பித்து விட்டது. 2020 என்ன நடந்தது? கொரோனா. அவனுக்கு ஒரு கிரீடம் இருந்தது என்று கூறுகிறது. கிரீடம் என்பதன் லத்தீன் வார்த்தை கொரோனாவாகும். இது தற்செயலாக நடந்ததா? நீங்கள் முடிவு செய்யுங்கள். போதகர் என்ன நடந்தது என்பதை கூறுகிறார்கள். இதுதான் வெள்ளை குதிரை. சிவப்பு நிற குதிரை. பிப்ரவரி 2022 ரஷ்யா யுக்ரைன் மீது படையெடுத்தது. இதை நாம் பின் பார்க்கும் போது இதை வெறும் படையெடுப்பு என்று பார்க்கலாம். ஆனால் இதுதான் 3ஆம் உலக போரின் ஆரம்பம் என்பதை பதிவு கூறுமா? கருப்பு குதிரை என்பது பஞ்சமும் பற்றாக்குறையும். ஆனால் பணக்காரர்கள் இதனால் பாதிக்கப்படவில்லை. இதுதான் நடந்தும் இருக்கிறது. விலைவாசி ஏறியது. பணம் இருக்கிறவர்கள் பரவாயில்லை, நான் விலை கொடுத்து வாங்கிக் கொள்வேன் என்றார்கள். வேதாகமத்தில் இதுவும் தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டிருக்கிறது. எண்ணெயையும் திராட்சரசத்தையும் தொடாதே. இப்பொழுது மங்கிய நிற குதிரை. 2020 மரணங்களின் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. இது எல்லாம் சேர்த்து இது வெறும் தற்செயலாக நடந்ததா? 4 குதிரைக்காரர்கள் ஓட ஆரம்பித்தார்கள். ஆனால் அது முடிந்ததா? இது வசனங்களை பற்றிய ஒரு புரிதலுக்கு நம்மை கொண்டு வருகிறது. போதகர் நேற்றைய தினத்தில் உள்ள பைபிள் ஸ்டடியில் இவ்வாறு கூறினார்களாம். 2 சாட்சிகள் என்பது நாம் மோசே அல்லது எலியா அல்லது ஏனோக் என நாம் எதிர்பார்க்கிறோம். அப்படி என்றால் வேதாகமம் இவர்கள் பெயர்களை கூறியிருக்கும். அந்த 2 சாட்சிகளாக இருக்க போகும் மக்களை, ஒரு மக்கள் குழுவை வேதாகமம் பெயர் சொல்லுகிறது. அதனால் நாம் மனிதர்களின் பாரம்பரியங்களை பின்தொடர்வதற்கு பதிலாக நாம் அதை படிக்க வேண்டும். ஆனால் இது எல்லாம் நாம் தானியேலின் இறுதியான 70வது வாரத்தில் இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கவில்லை. ஆனால் காரியம் என்னவென்றால் யோவான் 7:31 ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிலும் அதிகம் செய்வாரோ என்றார்கள். சூரியனுக்கு கீழே எதுவும் புதிதல்ல. நாம் வேதாகம காலவரிசையை பின்பற்றுகிறோமா அல்லது மனிதர்களின் பாரம்பரியங்களையா அல்லது டினாமினேஷன்களின் பாரம்பரியங்களையா? வேதாகமம் மீண்டும் மீண்டுமாக இவ்வாறு கூறுகிறது. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் வெளிச்சத்தின் குமாரர்களும் பகலின் குமாரத்திகளாகவும் இருக்கிறோம் என்றும், இரவு அல்லது இருளை சார்ந்தவர்கள் அல்ல நாம் என கூறுகிறது. நாம் தேவனின் கோபாக்கினையிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். நீங்கள் தேவனின் கோபாக்கினையிலிருந்து காப்பாற்றப்பட்டு இருக்கின்றீர்கள். இது மிகவும் முக்கியமானது, குறிப்பாக கடைசி காலங்களை பகுத்தறிய. நோவாவின் நாட்கள் போல
நாம் விழிப்புடன் தெளிந்தவர்களாக இருப்போம். நீங்கள் உபத்திரவம் வழியாக செல்வீர்கள் என்றால் அதிலே இருங்கள். உங்களின் அழைப்பை அறிந்திருங்கள், தேவனின் நேரத்தை அறிந்திருங்கள். போதகர் பைபிள் ஸ்டடி என்று போட்ட காணொளிகளை பாருங்கள். அப்படி இருந்தும் உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் போதகரிடம் கேளுங்கள். ஆனால் பின்தங்கி விடாதீர்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி help@lampstand.church, அதாவது HELP@lampstand.church அல்லது 9995864693 என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம். நான் போதகர் ஜான் கோடியல். இதை கவனித்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.